ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளில் படிக்கணும்னாலே பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு 5-6 கல்லூரிகள் இருக்கும். அதில் போய் விசிட் பண்ணி பார்ப்போம், எது பெட்டராக இருக்குன்னு போய் சேர்ந்துருவோம். இல்லை யாரோ பக்கத்து வீட்டில் சேர்ந்துருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துருவோம். எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம். பெரிய ரிசர்ச் பண்ண போனோன்னா ஒரு அக்கம் பக்கத்தில் கேட்போம், இல்லை அப்படின்னா கூகுளில் அடித்து பார்ப்போம். இதுதான். ஸோ ஆர்ட்ஸ் கல்லூரியில் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ஏஆர்எஃப் ரேங்கிங் லிஸ்ட்டில் 109 கல்லூரிகள் வந்திருக்குங்க. 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் வந்திருக்குங்க. இந்தியாவில் ரேங்கிங் சிஸ்டத்தில் ஒரு மிகப்பெரிய சிஸ்டமாக பார்க்கப்படுறது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்க் ஃப்ரேமிங். ஓகேவா? இந்த என்ஏஆர்எஃப் ரேங்கிங் சொல்லக்கூடியது இந்தியா ஃபுல்லாக பார்க்கப்படக்கூடிய தரவரிசை பட்டியல். இதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜு, யூனிவர்சிட்டி காலேஜு, என்ஜினியரிங்கு, மெடிக்கலு எல்லா கேட்டகரிக்கும் போடுவாங்க. இதில் ஆர்ட்ஸ் காலேஜில் 300 கல்லூரிகள் செலக்ட் ஆகிருக்கு. 300 கல்லூரிகள் லிஸ்ட்டு ரேங்கிங் வைஸ் போட்டிருக்காங்க. இதில் 300ல் 109 கல்லூரிகள் பக்கம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயங்க. ஆர்ட்ஸ் கல்லூரிகள் இவ்வளோ கல்லூரிகள் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் இவ்வளோ கல்லூரிகள் என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது எவ்வளோ தரம் வாய்ந்ததாக இருக்கும் இல்லையா நம்ம சிஸ்டமும், நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளும். ஸோ அதனால் ஒரு கல்லூரியில் போய் சேரும்போது நல்ல கல்லூரியான்னு பார்க்குறக்கு முன்னாடி, நீங்கள் நல்ல கல்லூரின்னு விசாரிச்சுட்டு போவீங்க. அது பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, அந்த கல்லூரி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அந்த கல்லூரியோட வளர்ச்சி என்ன பண்ணியிருக்காங்க, அண்ட் கல்லூரி பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கி கொடுத்துருக்காங்க போன வருஷம், அண்ட் அந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா என்ஆர்எஃப் ரேங்கிங் இருக்கா, ஓகேவா? அந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அந்த கல்லூரி ஃபேக்கல்ட்டி எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டியா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம தகவல்கள் சேகரிக்கணும். அண்ட் மோரோவர் இன்டர்ன்ஷிப் எதாவது பண்ணி கொடுக்குறாங்களா, இது எல்லாமே எங்கே விசாரிக்க முடியும்னா, கல்லூரியில் போய் விசாரிச்சுன்னா ஆமாமான்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் எதாவது பசங்களை பிடிச்சி விசாரிக்கணும். பசங்களை அங்கே போனீங்கன்னா ஒரு 5-6 பசங்களை பார்த்து விசாரிக்கணும். அப்போ தான் நீங்கள் போய் சேரணும். என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் இடம் பிடிச்சாலும் நம்ம அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இப்படி எதுவுமே தெரியாமல் போய் சேர்ந்துடணும். அட்டானமஸ்னால் தன்னாட்சி பெற்றது, நான் அட்டானமஸ்னால் தன்னாட்சினா பாரதியார் யூனிவர்சிட்டி கீழே வரும். ஓகேவா? அண்ட் அட்டானமஸ் அப்படின்னா தன்னாட்சி பெற்றது, அதாவது அது அவங்களே கொஸ்டின் பேப்பர் எடுத்து அவங்களே கரெக்ஷனும் பண்ணி அவங்களே நமக்கு ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, சிலபஸும் அவங்களே செட் பண்ணுவாங்க. அண்ட் அட்டானமஸ், நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிலேருந்து வரும் கொஸ்டின் பேப்பர், கரெக்ஷனும் வெளியே போகும். அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் போத்து 2 பேத்துக்குமே, அட்டானமஸ் நான் அட்டானமஸ் போத்துக்குமே பார்த்திங்கன்னா தலைமையிலேருந்து தான் வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் யோசிக்காமே போய் சேர்ந்துடுறாங்க. பட் அட்டானமஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். எப்போவுமே புது சிலபஸ் மேக்கிங் நியூவாக இருக்கும், ட்ரெண்டியாக இருக்கும், அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நமக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான கவுன்சிலிங் டிஎன்காசா கவுன்சிலிங், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது. இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, ஆனால் அதுக்குள்ளே டிசம்பர்லேருந்து நிறைய பேர் அட்மிஷன் போட்டாச்சு ப்ரைவேட் கல்லூரியில். இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் கவர்மெண்ட் கல்லூரிகளுக்கு மட்டும்தான் இந்த கவுன்சிலிங் வரும். இந்த கவுன்சிலிங் கீழே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் மட்டும்தான் வரும். ஆனால் கவர்மெண்ட்டில் படிக்க எவ்வளோ ஃபீஸ் தெரியுங்களா? 2000 ரூபா, 1000 ரூபா, 5000 ரூபா, கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அவ்வளோதான் ஃபீஸு. ஆனால் ப்ரைவேட்டில் கம்ப்யூட்டர் படிக்கணும் இன்றைக்கி 1 லட்சம் ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. ஆர்ட்ஸ்லே 50,000லேருந்து 1 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு. அதுலேயும் வெரைட்டியாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் குரூப் வச்சுக்கிட்டு நிறைய காசு அள்ளுறாங்க. இதில் டொனேஷன் வேறு வாங்குறாங்க சில கல்லூரியில். ஸோ அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே இருக்கான்னு பார்த்துட்டு சேர்ந்தால் போதும் தான் நான் சொல்லுவேன். அண்ட் டாப் மோஸ்ட் என்ஏஆர்எஃப் ரேங்க் பேஸ்டு தமிழ்நாட்டில் இருக்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், நான் சொல்கிறேன். இது என்ஏஆர்எஃப் ரேங்க் பேஸில் தான் இருக்குது. ஓகேவா? மேலே கீழெல்லாம் கிடையாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதில் டிஎன்காசாவில் இடம்பெறக்கூடிய கவர்மெண்ட் கல்லூரி இருக்குது, அதுவுமே நான் சொல்லிடுறேன். டிஎன்காசா கவுன்சிலிங் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் கவுன்சிலிங் டைமில் உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறேன், அதனால் பிரச்சனை கிடையாது. யாரெல்லாம் ஃபீஸு கம்மியாக நல்ல தரம் வாய்ந்த கவர்மெண்ட் கல்லூரியில் படிக்கணும்னா டிஎன்காசா அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? சரி, எலிஜிபிலிட்டியெல்லாம் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது. இப்போது டாப் மோஸ்ட் கல்லூரின்னு பார்க்குறது பிஹெச்ஜிஆர் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் உமன். இது பார்த்திங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் இந்தியா மொத்தமாக சேர்த்தும் போது 9வது இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹெச்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் 2வது இடத்துல இருக்குது, இந்தியாவில் 10வது இடம். அதாவது என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் லோயாலா காலேஜ் சென்னையில் இருக்குது, என்ஆர்எஃப் ரேங்கிங் 14வது இடத்த பிடிச்சிருக்கு, தமிழ்நாட்டில் 3வது இடம். அடுத்து பிரசிடென்சி காலேஜ், இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், சென்னையில் இருக்குது, தமிழ்நாட்டில் 4வது பொசிஷன் இருக்குது, இந்தியாவில் 15வது பொசிஷன். ஸோ என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், இதெல்லாம்
பெரிய பெரிய காலேஜ், நல்ல கல்வி நிறுவனங்கள், கண்டிப்பாக போய் படிக்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு போய் சேர்ந்தால் போதும். ஆனால் ஆல்ரெடி நிறைய பேர் அட்மிஷன் போட்டிங்க, அதுதான் பெரிய பிரச்சனையே. சென்னை அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 16வது இடத்துல இருக்குது NIRF ரேங்கிங். அடுத்து தியாகராஜா காலேஜ், தியாகராஜர். ஸோ தியாகராஜா காலேஜ் பொறுத்த வரைக்கும் 6வது பொசிஷன் இருக்குது தமிழ்நாட்டில். இந்தியாவில் வந்து 20வது பொசிஷன் NIRF ரேங்கிங்கில். விஓ சிதம்பரம் காலேஜ் தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ இது வந்து 22வது பொசிஷன் NIRF ரேங்கிங்கில். சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, 25வது பொசிஷனில் இருக்குது. அடுத்து வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் உமன் காலேஜ் பெரம்பலூரில் இருக்குது, 40வது பொசிஷன் NIRF ரேங்கிங். அடுத்து ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் உமன்ஸு 41வது பொசிஷன். அடுத்தது பிஷப் ஹெர்பர் காலேஜ் 46வது பொசிஷன். சென்ட் சேவியர் காலேஜ் 48வது பொசிஷன். அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் 50வது பொசிஷன். பாருங்கள், கிருஷ்ணா ஆர்ட்ஸ் வந்து முன்னாடி வந்திருக்கு. ஹோலி கிராஸ் காலேஜ் திருச்சிராப்பள்ளி 52வது பொசிஷன். மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55வது பொசிஷன். அடுத்து அமெரிக்கன் காலேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா 59வது பொசிஷன் மதுரை. குயின் மேரி காலேஜ் இது வந்து டிஎன் காசால், இந்த பச்சை கலரில் போட்டதெல்லாம் டிஎன் காசா கவுன்சிலிங்கில் வரும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் ஜாயின் பண்ண முடியாது, டிஎன் காசா கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் போய்க்கலாம். ஓகே, ஃபீஸே பார்த்தீங்கன்னா 1000 2000 அவ்வளோதான் வரும். அதாவது படிக்கிறதுக்கே 62வது பொசிஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜ் இது வந்து 63வது பொசிஷன். எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன் 64வது காலேஜ் 64வது பொசிஷன். NGP ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் 66வது பொசிஷன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் 67வது பொசிஷன். அப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியது அட்டானமஸ் காலேஜ், மிகப்பெரிய கல்லூரி. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் கும்பகோணம் 71வது பொசிஷன். அடுத்த ஐயா நாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் 76வது பொசிஷன். அடுத்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் 76வது பொசிஷன். அடுத்த ராஜ சர்போஜி கவர்மெண்ட் காலேஜ் இதுவுமே டிஎன் காசால வரும் 79வது பொசிஷன். அடுத்தது சாக்கட் ஹார்ட் காலேஜ், அட்டானமஸ் அங்கேயே போட்டிருக்கோம். ஹார்ட் காலேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா 80வது பொசிஷனில் இருக்குது. அடுத்தது ஸ்ரீ சாரதா காலேஜ் ஃபார் உமன் வந்து பார்த்தீங்கன்னா 81வது பொசிஷனில் இருக்குது. ஜமால் முகமது வந்து பார்த்தீங்கன்னா 84வது பொசிஷனில் இருக்குது. அடுத்த ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது, 88வது பொசிஷனில் இருக்குது. டிஜே வைஷ்ணவா காலேஜ் சென்னையில் இருக்குது, இது நல்ல கல்லூரி தான், 91வது பொசிஷனில் இருக்குது. ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கோயம்புத்தூர் இதுவுமே நல்ல காலேஜ், 94வது பொசிஷனில் இருக்குது. ஃபாத்திமா காலேஜ் மதுரை இது வந்து 100வது பொசிஷனில் இருக்குது NIRF ரேங்கிங். ஃபஸ்ட்டு 100க்கு மட்டும் தான் ரேங்கிங் கொடுப்பாங்க NIRFல, மீதி எல்லாம் வந்து பேண்டு, அதாவது 101 150க்குள்ளே எவ்வளோ கல்லூரி இருக்குது அப்படி தான் கொடுப்பாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ கல்லூரிகள் இடம் பிடிச்சிருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் இந்த லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறதுல போய் சேர்ந்துக்கலாம். மீதி எல்லாமே ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன், இந்த பச்சை கலரில் போட்டதெல்லாம் டிஎன் காசால் நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம் கவுன்சிலிங் மூலயமா. மீதி எல்லாம் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் போய் அட்மிஷன் போடணும். நீங்கள் இப்போவே போய் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போய்க்கலாம். ஓகேவா? அப்படி தான் ஆர்ட்ஸ் ப்ரொசீஜர் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேவா? ஸோ டாக்டர் SNS ராஜலட்சுமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர். ஸோ அடுத்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சேலம், குருநானக் காலேஜ், அப்புறம் இந்துஸ்தான் காலேஜ் கோயம்புத்தூர், ஹோலி கிராஸ் காலேஜ் நாகர்கோயில், காமராஜ் காலேஜ் தூத்துக்குடி. அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா டிகிரியுமே நீங்கள் வந்து டிஎன் காசால் நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலமா எடுத்துக்கலாம். BA எடுத்துக்கலாம், BSc எடுத்துக்கலாம், BComC எடுத்துக்கலாம், BCA எடுத்துக்கலாம், இல்லை BBA எடுத்துக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு BBM எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கோர்ஸில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தேவைப்படுதோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் டிகிரி கோர்சஸில் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? எல்லாமே எலிஜிபிள். அண்ட் ப்ரைவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா டிகிரி கோர்ஸும் வச்சுருப்பாங்க, நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் நாகர்கோயில், காமராஜ் காலேஜ் தூத்துக்குடி, கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், குமரகுரு காலேஜ் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர், லேடி டாக் காலேஜ் மதுரை, மதுரா காலேஜ் மதுரை, MOP வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் உமன் சென்னை, NGM காலேஜ் பொள்ளாச்சி, நேஷனல் காலேஜ் திருச்சிராப்பள்ளி, நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், நேரு மெமோரியல் புதுராம்பட்டி, பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சென்னையில் மிகப்பெரிய கல்லூரி, ரத்தினம் காலேஜ் கோயம்புத்தூர், சடக்கத்துல்லா அப்பா காலேஜ் திருநெல்வேலி, ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் நாகர்கோயில், STNB வைஷ்ணவ் காலேஜ் சென்னை, தந்தை பெரியார் இது வந்து டிஎன் காசால வரும் திருச்சிராப்பள்ளி, விருதுநகர் இந்து நாடார் செந்தி குமரா நாடார் காலேஜ் விருதுநகர், உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை, உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் நாகர்கோயில். ரேங்க் பேண்ட் 151லேருந்து 200க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ABC காலேஜ் மயிலாடுதுறை, அண்ணா ஆதர்ஷ் காலேஜ் உமன், அறிஞர் அண்ணா, பாரதி உமன் இதெல்லாம் வந்து டிஎன் காசில் வரும். போன் சேக்கர்ஸ், காவேரி காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் சேலம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உடுமல்பேட்டு, குந்தவை நாச்சியார் காலேஜ் வந்து தஞ்சாவூர், ராணி அண்ணா கவர்மெண்ட் காலேஜ் வந்து உமனோட திருநெல்வேலி, ஹிந்து காலேஜ் நாகர்கோயில், சீதாலட்சுமி இதெல்லாமே பச்சை கலரில் போட்டதில் டிஎன் காசா கவுன்சிலிங்கில் தான் எடுக்க முடியும். ஓகே, சீதாலட்சுமி ராமசாமி திருச்சிராப்பள்ளி, சார் தியாகராயா
காலேஜ் சென்னை, ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர், பார்த்தீங்களா ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ நேரு மகா வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நாமக்கல், வெள்ளல்லார் காலேஜ் ஃபார் உமன் ஈரோடு. ரேங்க் பேண்ட் 201லேருந்து 300 வரைக்கும் ஏகப்பட்ட டிஎன் காசா கவுன்சிலிங் கீழே வர ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. ஏஏஏ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருச்சிராப்பள்ளி, ஆதித்தனார் தூத்துக்குடி, அறிஞர் அண்ணா செய்யூர், ஆக்சிலியம் காலேஜ் வெள்ளூர், அப்துல் ஹக்கீம் காலேஜ் மெல்விஷாரம், அடுத்தது வந்து சிக்னா கவர்மெண்ட் காலேஜ் திருப்பூர், அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை, ஜிஆ தாமோதரன் காலேஜ் கோயம்புத்தூர், இது மிகப்பெரிய காலேஜ், ஜிடிஎன் ஆர்ட்ஸ் காலேஜ் திண்டுக்கல், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கடலூர், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அரியலூர், கவர்மெண்ட் காலேஜ் கரூர், கவர்மெண்ட் காலேஜ் ஃபார் உமன் கும்பகோணம், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் திருவண்ணாமலை. அடுத்தது ஹஜி கருத்தா ரவுத்தர் ஹவுடியா காலேஜ் வந்து உத்தமபாளையம், ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீது காலேஜ் வந்து சென்னை, கேஎஸ் ரங்கசாமி இதுவுமே வந்து இப்போ நாமக்கல்ல பெரிய காலேஜ், கலை காவேரி திருச்சிராப்பள்ளி, கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஈரோடு நல்ல காலேஜ், கேபிஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிசர்ச் கோயம்புத்தூர் நல்ல காலேஜ், எம்பி முத்தையா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உமன் திண்டுக்கல், மலங்கரா முத்தையம்மாள், அதுக்கப்புறம் நீலகிரி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நிர்மலா காலேஜ் ஃபார் உமன் கோயம்புத்தூர், ரத்னவேல் சுப்பிரமணியம் கோயம்புத்தூர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாரா டக்கர் காலேஜ், அடுத்தது ஸ்ரீ சந்திரகால் சுந்தர்பாய் சசுன் ஜெயின் காலேஜ், ஸ்ரீ பராசக்தி காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஃபார் உமன்ஸ் கோயம்புத்தூர், சென்ட் ஜோசப் காலேஜ் கடலூர், நியூ காலேஜ் சென்னை, விவி வண்ணையம் பெருமாள் காலேஜ் வந்து விருதுநகர், விவேகானந்தா காலேஜ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உமன் நாமக்கல். ஸோ இதில் பெருமைப்படுற விஷயம் என்னென்னா உமன்ஸ்க்கு நிறைய காலேஜஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இந்த பட்டியலில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் டாப் மோஸ்ட்டு. இந்த பிடிஎஃப் நான் தரேன், ஏன்னா ஃபாஸ்ட்டாக சொல்லிவிட்டு எனக்கு தெரியும். இந்த பிடிஎஃப் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் சேனல் யாரும் ஜாயின் பண்ண மாட்டேங்க, ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன், ஓகேவா? வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். திஸ் ஆர் தி மோர் இம்பார்ட்டன்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். டிஎன் காசா கவுன்சிலிங்கு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அந்த கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னா செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் ஆஃப் மே, சரிங்களா? ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் கழிஞ்சு தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், ஒரு மாதம் டைம் தருவாங்க. ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அதிலே பண்ணிவிட்டு நம்ம காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதில் என்ன ப்ரொசீஜர் என்னங்கிறது நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.